குற்றாலத்தில் சாரல் திருவிழா நடத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தென் தமிழகத்தில் ஸ்பா என்று அழைக்கப்படும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு உள்ள ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வந்து இந்த அருவிகளில் புனித நீராடி இயற்கை அழகை ரசித்தவாறு செல்வார்கள். இந்த வருடம் சீசன் என்பது சில தினங்கள் தொடங்கப்படாத உள்ள நிலையில் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு சீசன் என்பது தொடங்கிய நாள் முதலிருந்து அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து குற்றாலம் நோக்கி அதிகரித்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை படகு குளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக. ஆனால் தற்போது அந்த சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அந்த படகு குளம் என்பது தற்போது வரை தொடங்க உள்ளாத நிலையில் அவர்களுக்கு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு பெரும் ஏமாற்றம் ஒன்று அடைந்துள்ளனர். மேலும் ஐந்தருவி பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த சுற்றுச்சூழல் பூங்காவானது சரிவர சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் சரிவர இல்லாததால் அங்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு அச்சத்துடன் பேட்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில தினங்களில் சீசன் களை கட்ட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருடந்தோறும் சாரல் திருவிழா என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருவது வழக்கம். ஆனால் கடந்த கொரோனா காலகட்டம் மற்றும் கடந்த வருடம் சீசன் சரிவர அமையாததால் இந்த சாரல் திருவிழா என்பது நடத்தப்படவில்லை. இந்த வருடம் சாரல் திருவிழா என்பது கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மற்றும் வியாபாரிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சாரல் திருவிழாவில் மலர் கண்காட்சி, நாய் கண்காட்சி, குழு குழந்தைகள் போட்டி, பழங்கால உணவு வகைகள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் வச்சு பல்வேறு வடிவமைக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் வாய்ந்ததாக சுமார் 8 தினங்கள் இந்த சாரல் திருவிழா என்பது நடத்தப்படும். ஆனால் தற்போது அந்த சாரல் திருவிழாக்கான அறிகுறி எதுவும் தென்படாததால் சாரல் திருவிழாவை நடத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இந்த படகு குளம், இது போன்ற சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை சீரமைத்து சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மேம்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அங்கங்கு கார் பார்க்கிங் வசதி முறையாக செய்து கொடுக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் சுற்றுலா பயணிகள் வைத்துள்ளனர். மேலும் இந்த சாரல் திருவிழா என்பது இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே இந்த சீசன் இருக்கும் என்பதால் விரைவாக அதுக்குள்ள பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்று இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சரிவர அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் தன்மை இல்லாததால் அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதி பேருக்கு அந்த பூங்கா இருப்பதே தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அதிக பரப்பளவு சுமார் 37 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த பூங்காவாகும். இந்த பூங்காவிலிருந்து பல்வேறு கட்டமைப்புகள் பண்ணி இங்கு நிரந்தரமாக இந்த மாதிரி சீசன் காலங்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மகிழ்விப்பதற்காக பல்வேறு கட்டமைப்புகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர்.